உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி எப்போது? கருணாநிதி ஸ்டைலில் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த நச் பதில். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கணும்ன்ற கோரிக்கையை திமுகவினர் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில சென்னை கொளத்தூர்ல முதல்வர் ஸ்டாலின் கிட்ட அது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க. இந்த கேள்விக்கு தன்னோட அப்பா கருணாநிதி ஸ்டைல்ல நறுக்கன நச்சு பதில் கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட வீனஸ் நகர் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சரும் கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மு.க. ஸ்டாலின் நேரில் போய் பல்வேறு திட்டங்களை ஆய்வு மேற்கொண்டு வர்றாரு. கொளத்தூர் துணை மின் நிலையம், குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் போய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும்ன்ற கோரிக்கை வலுத்து வருதே, அது குறித்து பரிசீலிக்கப்படுமான்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க. அதற்கு பதில் கொடுத்த மு.க. ஸ்டாலின், கோரிக்கை வலுத்திருக்கிறதே தவிர பழுக்கவில்லைன்னு நறுக்கன பதில் கொடுத்தாரு. தன்னோட அப்பா கருணாநிதி பாணியில வார்த்தையால விளையாடிய முதல்வர் ஸ்டாலினோட இந்த பதில கேட்டு அருகில இருந்த அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வெடித்து சிரிச்சாங்க. தொடர்ந்து அமைச்சரவை மாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கான்ற கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாம போயிட்டாரு முதல்வர் ஸ்டாலின். முன்னதா உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் திமுக அமைச்சர்கள் பலரும் கோரிக்கை வச்சுக்கிட்டு வந்தாங்க. பல்வேறு மாவட்டங்களிலும் திமுக கூட்டங்களிலும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும்னு நிர்வாகிகள் வலியுறுத்திட்டு வந்தாங்க. உதயநிதிக்கு திமுக இளைஞரணி மாநாடு முடிந்த உடனேயே துணை முதல்வர் பதவி வழங்கப்படும்ன்ற பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. ஆனா தேர்தல் காலத்தை மனசுல வச்சு அதற்கு முதல்வர் ஸ்டாலின் உடன்படலைன்னு சொல்லப்பட்டுச்சு. விரைவில் அமைச்சர்களுக்கான மாற்றம் நடக்கும்னு சொல்லப்படுது. அந்த பட்டியல்ல உதயநிதிக்கு துணை முதல்வராக பதவி வழங்கப்படலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. அவர் ஏற்கனவே பாதி முதலமைச்சராகத்தான் செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு. அடுத்து அறிவிப்பு வெளியாகும் பட்சத்துல அது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அங்கீகாரமாகத்தான் இருக்கும். அப்படி துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு வழங்கப்படும் போது தொழில்துறை அமைச்சர் பொறுப்பும் கூடுதலா கொடுக்கப்படும்னு தகவல் கிடைச்சிருக்கு. அண்மையில உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா அறிவிக்கப்பட்டுட்டாருன்ற தகவலே பரவுச்சு. இது குறித்து அமைச்சர் உதயநிதியே அண்மையில பதில் கொடுத்திருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு அமைச்சரும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருக்கும். எந்த பதவி வந்தாலும் திமுகவோட இளைஞரணி செயலாளர் பதவியே எனக்கு மிகவும் நெருக்கமானது. இதையே தான் நம்மளோட தலைவரும் ஏற்கனவே சொல்லி இருக்காரு. அதைத்தான் நானும் சொல்லுறேன்னு சொல்லி இருந்தாரு. என்னதான் முதல்வர் ஸ்டாலின் இப்படி பதில் சொல்லி இருந்தாலும் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அரியணை ஏற போறாருன்னு அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.